கர்த்தர் உன் சத்துருக்களை உன் காலின் கீழே ஒப்பு கொடுப்பார். உன் கால் எப்படிப்பட்டதா மாறுகிறதா சொல்லுகிறாரு, வெண்கலமாக்கிடுவேன். சாதாரண நிலைமையில மிதிச்சா அது என்ன செய்யாது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். கர்த்தர் நம்மை மாற்றங்களுக்குள்ளாக நடத்துவார். ஏன்னா ஒரு பெரிய பெலன் பாருங்க, ஒரு புது பெலன் வருகிற போது. ஏன்னா சத்துருக்கள் ஏராளமாய் இருக்கிறாங்க. உலகம் சொல்லும், மாடு கட்டி போர் அடிச்சா மாளாது சென்னல் என்று ஆணகட்டி போரடிச்ச ஆட்கள் நம்ம. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம அப்படிப்பட்ட பலத்துக்குள்ளாய் நடத்துவார். ஒரு பெரிய வல்லமை வரும். இங்க என்ன நடக்கும்னு சொன்னா, லகுவாய் சத்துருக்களை மிதித்து கொண்டு போவாய். ஆண்டவர் கொண்டு வந்து உன் காலின் கீழே ஒப்பு கொடுப்பார். அரிக்கட்டுகளை போல கர்த்தர் என்ன செய்வாரா, உன் சத்துருக்களை உன் காலின் கீழே வீழ்த்துவார். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். ஒரு பெரிய வெற்றியை லகுவாய் எடுத்துக் கொள்ளுவோம். அந்த வெற்றி பாருங்க, சொல்லுகிற போது சொல்லுகிறான், அந்த வெற்றி யாருடையதான், நீ தேவனை மகிமைப்படுத்துவார். அந்த வெற்றியில தேவன் மகிமைப்படுத்துவார். அவர்கள் தேடி சேர்த்ததை எல்லாம் தேவனுக்கென்று. பாருங்க, அந்த வெற்றியினுடைய அந்த பூரணத்துவம் யாருக்கு போய் சேருமா, தேவன் மகிமைப்படுவார். ஒருவேளை இன்றைக்கு சத்துரு என்ன செய்து கொண்டு இருக்கலாம்னா, உன்னை ஆண்டு கொண்டு இருக்கலாம், உன் குடும்பத்தை ஆண்டு கொண்டு இருக்கலாம், உன் பொருளாதாரத்தை ஆண்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உன் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் உன்னிலே மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்படுவாராம். சொல்லுகிற 2 கொரிந்தியர்ல வாசிச்சு பாருங்க, 1:20 பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறான், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. அது சொல்லுகிறான், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தங்கள்லாம் எதுக்குன்னு சொன்னா, என் மூலம் தேவன் மகிமைப்படுவா, என் வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுவா, என் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்துவா. சொல்லுகிறான், அவன் தேடி சேர்த்ததை எல்லாம் என்ன செய்வாரா, தேவனுக்கென்றும் பூமிக்கெல்லாம் ஆண்டவராயிருக்கிறவர். அவர்தான் ராஜாதி ராஜா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவினுடைய ஆளுகை பேசப்பட்டிருக்கிறது, அவருடைய அதிகாரம் பேசப்பட்டிருக்கிறது. அவர் மகிமைப்படுவார். அவர் மூலமாய் தேவன் என்ன பாருங்க, நம்முடைய வாழ்விலே நாம் செய்கிறவைகளின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். ஏன்னு சொன்னா, அவர் தான் ஆராதனைக்குரியவர், அவர் தான் மகிமைக்குரியவர், பூமி முழுவதும் ஆளுகை செய்கிறவர். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, சிங்காசனம் வைக்கப்படுகிறது, நீண்ட ஆயுள் உள்ளவர் அதிலே வந்து உட்காருவார். நீங்க 10வது வசனத்தில் வாசிக்கிற போது, அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடும். 1000 பேர் அவரை என்ன செய்வார்களாம், சேவிப்பார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்னாலே வந்து நிற்பாங்களாம். ஆண்டவருக்கு மகிமுண்டா. எத்தனை மகிமையுள்ள தேவன், எத்தனை ஆராதனைக்குரிய தேவன். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். அவர் சிங்காசனத்திலிருந்து அக்கினி நதி புறப்பட்டு ஓடும். தேவ பிரசன்னம், தேவ மகிமை. ஏன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கடந்து வருகிற போது அவர் மகிமைப்படுவார். பாருங்க, நம்முடைய வெற்றி எல்லாம் அவருடையதாய் மாறும். இன்னைக்கு ஒருவேளை சொல்ல, என்ன இவங்க ஏசுன்றாங்க, அவர் பின்னாலே ஓடுறாங்க, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்க குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது. 1000 பேர் உனக்கு எதிர்த்து நின்றாலும், 1000 பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டு இருந்தாலும், எல்லாம் மாறுகிற போது 1000 தேவன் மகிமைப்படுவார். ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் அவரே நம்மை நடத்துவார். வெளிப்படுத்தல் 21:22 வாசிச்சு பாருங்க. அவர் தான் ஆலயம், அவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் தான் மகிமைப்படுவார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த மகிமையின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாக, அவருக்கு மகிமை உண்டாகும்.